கூட்டணிக்கு தமிழக மக்கள் அமோக ஆதரவு தந்திருக்கிறார்கள். காலையிலிருந்து நான் பல இடங்களில் கேட்டிருக்கிறேன். எல்லா இடங்களிலும் தளபதி அவர்களின் பெயரை சொல்லி அவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு என்று திருச்சியை பொறுத்தளவு பல்வேறு பகுதிகளில் காலையில தொலைபேசி சொன்னார்கள். வேற ஏதாவது கேக்குறீங்களா? உங்களுடைய அனுபவத்துல இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய சவாலாக திமுகவுக்கு இருக்குமா? ஒன்னும் சவால்லாம் இல்லைங்க, எப்பவும் போலதான் இல்லை. ஒன்னும் பெரிய சவால். ஆனா நீங்க எல்லாம் மத்தவெல்லாம் போட்டு சவால் சவால்னு சொன்னாங்களோ இல்லையா, நீங்க நாங்க லைன்ல நிக்கிறவங்களையும் பாருங்க, எல்லாம் பாருங்க, எல்லாமே சரியாதான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் போட்டிருந்தாரு, அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? யாரு யாரு விஜயகோபால் நாங்க தான் ஜெயிப்போம் சார். உதயசூரியன் தான் ஜெயிக்கும். திருச்சியில 9 தொகுதியும் உதயசூரியன் தான் ஜெயிக்கும். தளபதியுடைய ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. குறிப்பா டெல்டா மாவட்ட பகுதிகள் நம்முடைய உதயசூரியனுக்கு மிகப்பெரிய ஆதரவு. தமிழ்நாடு முழுவதும் அவ்வளவு தூரம் ஏற்கனவே முதல்வர் வந்து 200 இடங்களை வெற்றி பெறுவாங்க சொல்லியிருந்தாங்க. நாங்க சார் எந்த தேர்தலில் நிக்கிறோம்னா எங்களுக்கு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணாங்கன்னா இந்த டார்கெட்டை நோக்கி தான் நாங்க பயணம் செய்யறோம். 200 தொகுதியிலையும் சிறப்பா வேலை பார்த்துருக்கோம். வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். எப்படி மக்களுடைய ஆதரவு தானே சார். மக்களுடைய ஆதரவு தளபதிக்கு நிச்சயம் வெற்றி பெறுவாங்க நம்பிக்கை எனக்கு. அவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கிறேன். மிஷின்ல போட்டா அவங்களுக்கு அந்த வந்து தப்பா வருது அப்படின்னு மிஷினை சுத்தமா மாத்திட்டு புது மிஷின் வச்சு போறோம். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். உனக்கு மட்டும் எப்படி வெளியே தெரியாது, உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அது ஏங்க தபால் ஓட்டு மாறி இருக்குன்னு உங்க யாராவது சொன்னாங்க? ஏங்க எங்களை வந்து காலையில இன்னைக்கு நம்மளை வச்சு ஓட்ட பாக்குறீங்க?